கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்ற அன்பிற்குரிய சபரி கார்த்திகேயன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வெற்றியினை தர வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வேண்டுகிறேன். கிணத்துக்கடவு பகுதியை சார்ந்தவர்கள் அங்கே இருந்த மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர், என்னோடு சட்டமன்றத்திலே பணியாற்றியவர் நெகமம் கந்தசாமி அவர்களை அறியாதவர்கள் இருக்க முடியாது. அந்த பகுதியிலே ஒரு வரலாறாக வாழ்ந்தவர், மிகப்பெரிய சமூக தொண்டாற்றி ஏழை எளிய மக்களுடைய அன்பை பெற்றதோடு மட்டுமல்லாமல் மிக தைரியமாக எந்தவிதமான கொடுமைகளையும் தட்டி கேட்கக்கூடிய ஆண்மையும் வீரமும் நிறைந்தவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட அன்பிற்குரிய நெகமம் கந்தசாமி அவர்களுடைய அருமை பேரன்தான் தம்பி மரியாதைக்குரிய சபரி கார்த்திகேயன் அவர்கள். இன்று உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவது என்பது எங்களை போன்றவர்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற செய்தி. அப்படிப்பட்ட இளைஞர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து மக்கள் பணி ஆற்றிட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய விருப்பம். நாடெங்கிலும் இருக்கின்ற பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்களை இந்த முறை முதல் முறையாக போட்டியிட வைத்து ஒரு புதிய இளைய சமுதாய தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்பதிலே நம்முடைய முதலமைச்சர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு முயற்சியினுடைய வெளிப்பாடு தான் கிணத்துக்கடவிலே தம்பி கார்த்திகேயன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்ற இந்த அருமையான ஏற்பாடு. என் அன்பிற்குரிய சகோதரர்களே, வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு சாதாரண தேர்தல் அல்ல. அதிலும் குறிப்பாக நம்முடைய கோவை மாவட்டம் என்பது தமிழகத்தினுடைய தொழில் பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்கின்ற இன்ஜினாக செயல்படுகின்ற மாவட்டம். தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டத்தை சார்ந்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிற மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம். அந்த கோயம்புத்தூர் மாநகரத்தினுடைய பக்கத்திலே இருக்கின்ற வளர்ந்து வருகின்ற பகுதியாக இருக்கின்ற கிணத்துக்கடவு பகுதியில் விவரம் தெரிந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஆளும் கட்சியில் இடம்பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாளைக்கு பல்வேறு காரியங்களை அந்த பகுதி மக்களுக்கு செய்து கொடுக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது மிக மிக அவசியம். நம்முடைய 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவிலே ஆட்சியிலே அமரப்போகின்ற நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களை அந்த மிகப்பெரிய பொறுப்பிலே அமர வைப்பதற்கு கிணத்துக்கடவு தொகுதி மக்களுடைய பங்களிப்பும் வேண்டும். அந்த பங்கேற்பும் வேண்டும் என்கிற வகையில்தான் இந்த தேர்தலிலே உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை நான் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அபாயம், மத்தியிலே ஆளுகின்ற பாஜக அரசு தமிழகத்தினுடைய சமூக அமைதியை கெடுத்து வகுப்புவாத அரசியலை வளர்த்து மக்களை மத வேறுபாட்டால், சாதிய வேறுபாட்டால், பல்வேறு மோதல்களால் துண்டாடி அதன் மூலமாக பெறுகின்ற அரசியல் ஆதாயத்தால் அங்கே ஆட்சியிலே அதிகாரத்திலே அமர்ந்துவிடலாம் என்று கற்பனை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மதவெறி அரசியலை வளர்த்து எடுப்பதற்கு அவர்கள் தொட்டில் பாலமாக பார்க்கின்ற இடம்தான் அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் என்று அவர்கள் தவறாக கணக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கணக்கை தவறு என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும். கோவை மாவட்டம் என்பது மனிதநேயம் நிறைந்த மாவட்டம். மிகப்பெரிய இந்தியாவை கட்டி எழுப்பிய மாபெரும் தலைவர்கள், அமைச்சர் சி சுப்பிரமணியம் போன்றவர்கள், பொள்ளாச்சி மகாலிங்கம் போன்றவர்கள், எண்ணற்ற பல தலைவர்கள், நம்முடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பிஜி கருத்திருமன் போன்றவர்கள், இப்படிப்பட்ட சமூகம் நலம் நாடிய தலைவர்கள் கோயம்புத்தூர் மண்ணை, கோவை மாவட்டத்தை, கொங்கு பிரதேசத்தை அன்பால் மனிதநேயத்தால் விளைய வைத்து செழிக்க வைத்தவர்கள். அந்த பூகுதியிலே, அந்த பகுதியிலே வகுப்புவாக கலவர அரசியலை வளர்க்க வேண்டும் என்கிற முனைப்போடு செயல்படுகிற பாஜகவினுடைய அந்த விஷ அரசியலை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கிணத்துக்கடவு தொகுதியிலே உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும். சமூக நல்லிணக்கம் பேணுகின்ற இயக்கமாக, மனித ஒற்றுமை வளர்த்தெடுக்கின்ற இயக்கமாக, அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட இயக்கமாக இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற இந்த தொகுதியிலே அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் பெருவாரியாக வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று
உங்கள் ஒவ்வொருவரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாக்களிப்பீர். உதயசூரியன். நன்றி, வணக்கம்.